திரு நா. பார்த்தசாரதி அவர்கள் எழுதிய அருமையான 2 சிறுகதைகள். இந்த கதைகள்ல முதலாவது வரப்போற கதை, ரயில்ல பயணம் பண்ண போற ஒரு மந்திரிய பத்தின கதை. 2வது கதை, ஒரு அலுவலகத்துல ஒரு பெண்ணுக்கு நடந்த ஒரு சம்பவத்த பத்தி சொல்ற கதை. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதை ரேடியோ தமிழ். திரு நா. பார்த்தசாரதி அவர்கள் எழுதிய கூப்பே என்ற சிறுகதையையும், இங்கிதம் என்ற சிறுகதையும் தான் இன்னைக்கு நீங்க கேட்க போறீங்க. கதைகள ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால, சேனலுக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள். இப்ப வாங்க கதைக்குள்ள போகலாம். முதலாவதா நீங்க கேட்க போற கதை கூப்பே. இது 1982ஆம் ஆண்டு வெளிவந்திருக்கு. மந்திரி தன்னுடைய தனி உதவியாளர கூப்பிட்டு ரொம்ப அக்கறையா விசாரிச்சாரு. முதல் வகுப்புல கூப்பே கம்பார்ட்மெண்ட் கிடைச்சாதான் இன்னைக்கு ரயில்ல பயணம். இல்லன்னா ரயில் பயணத்த கேன்சல் பண்ணிட்டு பிளேன்ல டிக்கெட் வாங்குங்க அப்படின்னு சொன்னாரு. சார், கண்டிப்பா கூப்பே கிடைச்சிரும் சார். எப்படியும் எமர்ஜென்சி கோட்டா ரிலீஸ் பண்ண போறாங்க. இன்னைக்கு கூப்பேக்கு ஏகப்பட்ட டிமாண்டுன்னு சொல்றாங்க. ஆனாலும் நமக்கு உறுதியா கிடைக்கும். சரி, ஞாபகம் வச்சுக்கங்க. கூப்பே இல்லன்னா பிரயாணமே இல்ல. சரி சார், கவலையே வேண்டாம். நமக்கு பிரையாரிட்டி இருக்கு. கட்டாயம் கிடைச்சிரும் அப்படின்னு சொன்னாரு பிஏ. அவசரமா பார்க்கறதுக்கு ஏகப்பட்ட ஃபைல் எல்லாம் கட்டி வச்சிருக்கு. எல்லாமே அவசரமானது தான். எல்லாருக்கும் பொதுவான முதல் வகுப்பு பெட்டியில வச்சு ஃபைல்கள் எல்லாம் பார்க்க முடியாது. கூப்பையா இருந்தா தூக்கம் வர்ற வரைக்கும் உங்க உதவியோட ஃபைல்களை டிஸ்போஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாரு அமைச்சர். சார், இதையெல்லாம் நீங்க வற்புறுத்தி சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. பெண்டிங் பேப்பர்ஸ் எல்லாம் டிஸ்போஸ் ஆகணுங்கிறதுல எனக்கே அதிக அக்கறை இருக்கு அப்படின்னு சொன்னாரு பிஏ. மந்திரிக்கு முழுசுமா சந்தேகம் விடல. உங்களுக்கு சிரமமா இருந்தா நானே ரயில்வே டிவிஷனல் ஆபீசருக்கோ அல்ல சூப்பரிண்டென்ட்டுக்கோ ஃபோன் பண்ணி சொல்ல தயார் அப்படின்னு சொன்னாரு அவரு. சார், ஏற்கனவே உங்க பேரை சொல்லி அவங்களுக்கெல்லாம் நானே டெலிஃபோன் பண்ணிட்டேன். அத்தோட நம்ம சீஃப் செக்ரட்டரி இருக்காரே, அவரும் பிரஷர் குடுத்திருக்காரு அப்படின்னு சொன்னாரு பிஏ. நம்ம சுலபமா காலையில பிளேன்ல போயிரலாம். ஓவர் நைட் ஜர்னி எல்லாம் நான் ரயில்ல வச்சுக்கிறதுக்கு ஒரே காரணம், பெண்டிங் ஃபைல்ஸ் எல்லாம் டிஸ்போஸ் பண்ணணுங்கிறதுக்காகத்தான். வீட்லயா இருந்தாலும், அலுவலகத்திலயா இருந்தாலும், பார்க்க வர்றவங்களுடைய கூட்டம் மொய்க்குது. ஒரு வேலையும் நடக்கறதில்ல. பிளேன்ல போனா ஃபைல் எல்லாம் பார்க்க முடியாது. மந்திரி இப்படி சொன்னதும், ஆமா சார், நீங்க சொல்றது எனக்கு புரியுது அப்படின்னாரு உதவியாளர். உதவியாளருக்கு மந்திரியோட சுபாவம் நல்லாவே தெரியும். முக்கியமான ஃபைல்களும் பெண்டிங் பேப்பர்களும் ரயில் பயணத்துல தான் தீர்மானமாகும். பயணத்துக்கு எப்படியும் கூப்பே கம்பார்ட்மெண்ட் ஏற்பாடு பண்ணணும். இல்லன்னா தொலைஞ்சுது. மந்திரி எதை வேணாலும் தியாகம் பண்ணுவாரு. ரயில்ல பயணம் பண்ணும்போது கூப்பேயை மட்டும் அவரால தியாகம் பண்ண முடியாது. அன்னைக்கோ எக்கச்சக்கமான நிலைமை. கவர்மெண்ட் கோட்டா ஏறக்குறைய தீந்து போயிருந்தது. மந்திரியோட அந்தஸ்துல இருந்த வேறு பல பிரமுகர்களும் விஐபிக்களும் அன்னைக்கு அதே ரயில்ல பயணம் செய்தாங்க. மொத்த ரயில்லையும் கூப்பை இணைச்ச பெட்டிகள் ஒன்னோ ரெண்டோ தான் இருந்தது. கூப்பை அலர்ட் ஆகலைன்னா ரயில்வே பிளாட்ஃபாரத்திலேயே சத்தம் போட்டு கூப்பாடு போட்டுட்டு பயணத்தை ரத்து செய்துட்டு வீடு திரும்பவும் மந்திரி தயங்க மாட்டாருங்கிறது அவருடைய உதவியாளருக்கும் செக்யூரிட்டி அதிகாரிக்கும் நல்லா தெரியும். பல தடவை அப்படித்தான் நடந்திருக்கு. இதுக்கு முன்னால ஒரு தடவை கூப்பை ஏற்பாடு செய்ய தவறின ஒரு உதவியாளரை அவர் வேலையில இருந்தே சஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. அவருடைய முன்கோபமும் ஆத்திரமும் ஏற்கனவே பிரசித்தியானது. அன்னைக்கு சாயங்காலம் 7:15 மணிக்கு ரயில் புறப்படுதுன்னா 6:30 மணிக்கே மந்திரியோட உதவியாளரும் செக்யூரிட்டி அலுவலரும் ஸ்டேஷனுக்கு வந்துட்டாங்க. ஃபைல்கள்லாம் அடங்கின அரசாங்க பெட்டிகளும் வந்துருச்சு. மந்திரி ஏதோ ஒரு திறப்பு விழாவுக்காக போயிருந்தாரு. விழாவை முடிச்சுக்கிட்டு அங்கிருந்தே நேரா ரயில் புறப்படுற இடத்துக்கு ஸ்டேஷனுக்கு வந்துடுறதா ஏற்பாடு. ஆனா அன்னைக்கு ரொம்ப சோதனையாயிருச்சு. பிஏவுக்கும் செக்யூரிட்டி அலுவலருக்கும் என்ன செய்யறதுன்னே புரியல. அந்த ரயில்ல இருந்த 17 பெட்டிகள்ல 4, 5 முதல் வகுப்பு பெட்டிகள் தான் இருந்தது. அதுலயும் 3 கூப்பைகள் தான் இருந்தது. ஒரு கூப்பே மத்திய உதவி மந்திரி ஒருத்தருக்கு அலாட் ஆகியிருந்தது. அத ஒண்ணும் செய்ய முடியாது. இன்னொரு கூப்பே ரயில்வே போர்டுல ரொம்ப செல்வாக்குள்ள உறுப்பினர் ஒருத்தருக்கு அலாட் ஆகியிருந்தது. 3வது கூப்பே தான் தனியாருக்கு அலாட் ஆகியிருந்தது. அன்னைக்கு தான் கல்யாணம் முடிஞ்சு தேனிலவுக்கு வெளியூர் புறப்படுற புதுமண தம்பதிகளுக்காக அந்த கூப்பே ஏற்பாடாகி இருந்தது. ரயில் புறப்பட 20 நிமிஷம் தான் இருந்தது. அந்த புதுமண தம்பதிகள்
கூப்பையில வந்து உட்காரவும் செய்துட்டாங்க. மந்திரி இன்னும் வரல. பிஏவும் அதிகாரிகளும் காத்திருந்தாங்க. மந்திரிக்காக ஏதாவது செய்றதா இருந்தா, அந்த புதுமண தம்பதிகள் வந்து உட்கார்ந்திருக்கிற இந்த 3வது கூப்பைய தான் மாத்த வேண்டியிருக்குன்னும், மத்திய உதவி மந்திரி, ரயில்வே போர்டு அங்கத்தினர் 2 பேருக்கும் ஒதுக்கப்பட்டிருக்கிற கூப்பைய எதுவும் பண்ண முடியாதுன்னும், ரயில்வேக்காரங்க கைய விரிச்சுட்டாங்க. அந்த புதுமண தம்பதிகள வழி அனுப்ப வந்தவங்க, ரோஜா மாலைகள் போட்டு அந்த கூப்பையையே நிரப்பிக்கிட்டு இருந்தாங்க. பிளாட்பாரத்தோட அந்த பகுதி எல்லாம் ரோஜா இதழ்கள் சிதறி கிடந்தது. அந்த தம்பதிகள வழி அனுப்புறதுக்குன்னு அங்க ஒரு பெரும் கூட்டமே வந்திருந்தது. அத்தோட உற்சாக சிரிப்புகளும், ஜோக்குகளுமா இருந்தது அந்த இடம். அவங்கள எப்படி டிஸ்டர்ப் பண்றதுன்னு தெரியாம, ரயில்வே அதிகாரிகள் தயங்குனாங்க. இந்த மந்திரிங்களால எப்பவுமே தொந்தரவு தான் சார். கடைசி நிமிஷத்துல வந்து கழுத்த அறுப்பாங்க. அப்படின்னு துணிஞ்சு சொன்னாரு ஒரு ரயில்வே அதிகாரி. இப்போ போய் விஷயத்த சொன்னா, அந்த புதுமண தம்பதிகள தவிர, உற்சாகமா அவங்கள வழி அனுப்ப வந்திருக்கிற உறவினர்கள் கிட்டயும் வாங்கி கட்டிக்க வேண்டியிருக்குமேன்னு ரயில்வே அதிகாரிகள் பயந்தாங்க. ஆனா உதவியாளர், "சார், கூப்ப ஏற்பாடு பண்ணலன்னா மந்திரி என்ன தொலைச்சிருவாரு" அப்படின்னு சொன்னாரு. உடனே அந்த புதுமண தம்பதிகள் கிட்ட போயி, அவங்களுக்கு கூப்பே கிடையாதுன்னும், முதல் வகுப்புல 2 லோயர் பெர்த் வேணா கிடைக்கும் அப்படின்னும் ரயில்வே அதிகாரிகள் போய் சொன்னாங்க. அவ்வளவுதான். அந்த புதுமண தம்பதிகளுக்கு கோபம் வந்துருச்சு. அந்த கூப்பே ஏற்கனவே தங்களுக்கு ரிசர்வ் பண்ணப்பட்டிருக்குன்னு அவங்க சத்தம் போட்டாங்க. வெளிய வழி அனுப்ப வந்திருந்த உறவினர்களும் கூப்பாடு போட்டாங்க. "என்னய்யா அக்கிரமம் இது? ரிசர்வ் ஆகி சார்ட்ல பேர் கூட போட்டப்புறம் இடத்த தட்டி பறிக்கிறாங்களே! மந்திரினா என்ன? கொம்பா முளைச்சிருக்கு? நாங்க சொந்த காசுல செலவழிச்சு பிரயாணம் பண்றோம். மந்திரிய போல அரசாங்க செலவுல பிரயாணம் பண்ணல. மந்திரிக்கு ஒரு நியாயம், ஜனங்களுக்கு ஒரு நியாயமா?" அப்படின்னு சத்தம் போட்டாங்க அவங்க. இந்த குழப்பத்துக்கு நடுவுல மந்திரி பிளாட்பாரத்துக்கு வந்துட்டாரு. வந்தவரு வந்த உடனே பதவியில இருக்கிறவங்களுக்கே உரிய சுறுசுறுப்போட சுத்தி நடக்கிறது என்னன்னு புரிஞ்சுகிட்டு உஷாராயிட்டாரு. மந்திரியோட உதவியாளரும் அவர் பக்கத்துல வந்து காதோட விஷயத்த சொன்னாரு. அப்போ ஒண்ணுமே செய்ய முடியாதபடி ஒரு கையால் ஆகாத நிலை வரும்போது அதையே தியாகமா மாத்தி காண்பிக்கிற தேர்ந்த ஒரு அரசியல்வாதியோட சாமர்த்தியத்தை கையாண்டு மந்திரி வேகமா செயல்பட்டாரு. மந்திரிக்கு அவர் போயிருந்த திறப்பு விழாவுல 2 சந்தன மாலைகள் போடப்பட்டிருந்தது. அத்தோட அவங்க குடுத்த 2 ஆப்பிள்களும் கைவசம் இருந்தது. கூடவே மந்திரி வந்திருக்கிறாருங்கிறதால 2, 3 பத்திரிகை நிருபர்களும், புகைப்படக்காரங்களும் கூட இருந்தாங்க. மந்திரி திடீர்னு ஸ்டண்ட் அடிச்சாரு. கூப்பே கம்பார்ட்மெண்ட்ல நுழைஞ்சு, சந்தன மாலைகள அந்த ஊர் பேர் தெரியாத மணமகன்கிட்டயும், மணமகள்கிட்டயும் குடுத்தாரு. தம்பதிகள மாலை மாத்திக்க சொன்னாரு. 2 பேர்கிட்டயும் கைவசம் இருந்த ஆப்பிள் பழங்கள குடுத்து வாழ்த்துனாரு. கூட இருந்த நிருபர் ஒருத்தர் அத புகைப்படம் எடுத்து வச்சுக்கிட்டாரு. உடனே மந்திரி அந்த மணமக்கள பார்த்து சொன்னாரு. "உங்கள மாதிரி மணமக்களுக்கு இடையூறா நான் வர விரும்பல. என்னோட பயணத்த உங்களுக்காகவே ரத்து பண்றேன். இந்த கூப்பைய நீங்களே வச்சுக்கோங்க." 30 வருஷங்களுக்கு முன்னால திருமணமான முதல் ராத்திரியில ரயில்ல இடவசதி கிடைக்காத காரணத்தால நானும் என்னோட இளம் மனைவியும் 3வது வகுப்பு பெட்டியில பாத்ரூம் ஓரமா ரயிலோட வராந்தாவுல ஒண்டி ஒடுங்கி பயணம் செய்த அந்த கொடுமையான அனுபவத்த நான் இன்னும் மறக்கல. அப்படி ஒரு துயரம் உங்களுக்கு நடக்க இன்னைக்கு நானே காரணமாயிரக்கூடாது. நீங்க சந்தோஷமா தேனிலவுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு கண்கள்ல நீர் பனிக்க சொன்னாரு மந்திரி. ரயில்வே கம்பார்ட்மெண்ட்ல உள்ள வெளியே கூடியிருந்த எல்லாரும் ஒரு நிமிஷம் அப்படியே உருகி போயிட்டாங்க. அதே சமயத்துல கையில இருந்து தவறி கீழே விழுந்துட்ட ஆப்பிள் எடுக்கிறதுக்காக மணமக்கள் 2 பேரும் ஒரே சமயத்துல குனியவும், விழுந்த ஆப்பிள் மந்திரியோட காலடிக்கு ஓடி உருளவும் சரியா இருந்தது. மணமக்கள் மந்திரிய கால்ல விழுந்து வணங்குற மாதிரி தெரிஞ்ச அந்த காட்சிய புகைப்பட நிபுணர் கச்சிதமா படம் பிடிச்சுக்கிட்டாரு. மறுநாள் காலையில பத்திரிகைகள்ல எல்லாம் மந்திரியோட தியாகம் முதல் பக்க தலைப்பு செய்தியாயிருச்சு. அத பேசி பேசி ஊரே தடபுடல் பட்டுது. பத்திரிகையில வெளியான செய்தி இதுதான். மந்திரியின் தியாகம். பெருந்தன்மையோடு தனக்கு ஒதுக்கப்பட்ட கூப்பே கம்பார்ட்மெண்ட்டை தேனிலவு செல்லும் புதுமண தம்பதிகளுக்கு விட்டு கொடுத்துவிட்டு வீடு திரும்பினார். மணமக்கள் ஆசி கோரி அமைச்சரை காலில் விழுந்து வணங்கினர். 30 வருடங்களுக்கு முன்பு தமது சொந்த தேனிலவு பயணத்தில் ஏற்பட்ட சிரமத்தை நினைத்து அமைச்சர் கண்ணீர் சிந்தினார். இப்படித்தான் செய்தி வெளியாயிருந்தது. கூடவே மணமக்கள் மந்திரி கிட்ட கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்குற மாதிரி படமும் பிரசுரிக்கப்பட்டிருந்தது. எந்த பத்திரிகையுமே உண்மையில புதுமண தம்பதிகளுக்குன்னு ஒதுக்கப்பட்டிருந்த கூப்பைய
தட்டி பறிக்கிறதுக்கு மந்திரி முயற்சி பண்ணத பத்தியும், அது பலிக்கலன்னப்போ வேற வழி இல்லாம தியாகியானத பத்தியும் மூச்சு கூட விடல. அந்த புதுமண தம்பதிகளுக்கும், அவங்கள வழி அனுப்ப வந்தவங்களுக்கும் கூட உண்மையெல்லாம் மறந்து போயி, மந்திரி தியாகம் செய்தது போல தான் நினைவிருந்தது. பிஏ, செக்யூரிட்டி ஆபீசர், ரயில்வே ஆட்கள் எல்லாருமே அமைச்சரோட சமயோஜிதமான திறமைய நினைச்சு வியந்து பிரமிச்சுக்கிட்டு இருந்தாங்க. 2, 3 நாட்களுக்கு பிறகு ஒரு நாள் சாயங்கால வேளையில மந்திரி தன்னோட வீட்ல ஓய்வா இருந்தப்போ, அவருக்கு காப்பி ஆத்தி குடுத்துக்கிட்டே அவருடைய மனைவி அவர பார்த்து கேட்டா. "ஏங்க, இது என்ன பச்சை பொய்யு? நம்ம கல்யாணம் நடந்த இலுப்ப மரத்துப்பட்டியில ரயிலே கிடையாதே! கல்யாணம் முடிஞ்சு அங்கருந்து கிளம்புறப்ப கூட, நாம 2 பேரும் ரெட்டை மாட்டு வண்டியில தானே உங்க கிராமத்துக்கு போனோம். என்னமோ ரயிலு, தேனிலவு அது இதுன்னு பேப்பர்ல நீங்க பாட்டுக்கு அடிச்சு விட்டுருக்கீங்களே!" அப்படின்னு கேட்டா. உடனே, "சரி, சரி. உன்கிட்ட யாரும் இப்ப கேட்கல. வாய வச்சுக்கிட்டு சும்மா கெட" அப்படின்னு கடுமையா சத்தம் போட்டு, தன்னுடைய மனைவிய கோபிச்சுக்கிட்டாரு மந்திரி. கதை முடிவடைந்தது. இந்த கதை கல்கி தீபாவளி மலர்ல வெளிவந்த ஒரு கதை. இப்போ 2வது கதைய ஆரம்பிக்கலாம். கதையோட தலைப்பு இங்கிதம். அந்த கம்பெனியோட சேர்மனான ராஜசேகரன் அந்த வயசுலயும் கலகலப்பாவும், ஜோவியலாவும், சுமூகமாவும் அங்க வேலை பார்க்கிறவங்க கிட்ட பழகிக்கிட்டு இருந்தாரு. ஆனா அவருக்கு நேர்மாறா முசுடாவும், முன்கோபியாவும், கடுகடுப்பாவும் இருந்தாரு அவருடைய மகனான சந்திரசேகரன். அவரு தான் அந்த கம்பெனிக்கு எம்டி. அவரோட குணத்த பார்க்கும்போது, இவர் தான் சேர்மனோட புள்ளங்கிறது கூட நம்ப முடியாம தான் இருந்தது. குணங்கள்ல அப்பாவும் புள்ளையும் நேர்மாறா இருந்தாங்க. அவர் வட துருவம்னா, இவர் தென் துருவமா இருந்தாரு. அந்த கம்பெனி அந்த பில்டிங்கோட 6வது மாடியில இருந்தது. அதுக்கு போறதுக்கான லிஃப்ட் வசதியும் அங்க இருந்தது. எம்டி லிஃப்ட்டுக்கு வந்து நிக்கும்போது, 12 பேர் போக முடிஞ்ச அந்த லிஃப்ட்ல, அவர் ஒருத்தர் தான் போவாரு. ஆனா சேர்மன் லிஃப்ட்ல ஏறுனாருன்னா, இன்னும் 11 பேர கூட ஏத்திக்கிட்டு தான் போவாரு. அத்தோட அவங்க இறங்க வேண்டிய ஃப்ளோர்ல அவங்கள இறக்கி விட சொல்லி, லிஃப்ட் ஆப்பரேட்டர் கிட்ட சொல்லவும் செய்வாரு. தன்னுடைய அலுவலகத்துல வேலை பார்க்குற பணியாளர்கள் கிட்ட ஜோக் அடிச்சு சந்தோஷமா பேசுறவரு, அவங்களோட நல்லது கெட்டது பத்தியும் விசாரிப்பாரு. புதுசா கல்யாணமான ஒரு இளைஞன் கிட்ட, "என்னப்பா வருஷம் 2 ஆச்சு. புரொடக்ஷனே ஸ்டார்ட் ஆகாம ஒரு பார்ட்னர்ஷிப் கம்பெனியா?" அப்படின்னு கேட்டு லிஃப்ட்டையே கலகலக்க செய்வாரு. கம்பெனி ஊழியர்கள தட்டி குடுப்பாரு. சிலர்கிட்ட தோள்ல கை போட்டு குலாவுவாரு. அவ்வளவு சகஜமா பழகுவாரு அவரு. அப்பாவுக்கு நேர்மாறா சின்னவர் யாரோடையும் பேசவே மாட்டாரு. லிஃப்ட் ஆப்பரேட்டர், குமாஸ்தாக்கள், கீழ்நிலை ஊழியர்கள் கிட்ட பெரும்பாலும் சைகைகளை கொண்டே வேலை வாங்குவாரு. அவருடைய முகத்துல சிரிப்பையே பார்க்க முடியாது. தான் சிரிக்காததோட, சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கிற 2 பேர எதிர்ல பார்த்தா கூட அவருக்கு பிடிக்காது. தாங்க முடியாத எரிச்சல் வந்துரும். அவர் அப்படி முசுடு ஆனதுக்கு பலர் பலவிதமான காரணங்கள சொன்னாங்க. சின்ன வயசுலயே கல்யாணமாகி, சிறு வயதிலேயே மனைவிய பறிகொடுத்துட்டு, அப்புறம் திருமணமே செய்துக்காம தனிக்கட்டையாவே அவர் காலம் தள்ளுனார்ன்னும், அதனால தான் இப்படி இருக்காருன்னும் பேசிக்கிட்டாங்க. அத்தோட அவர் 2ஆம் தாரம் கட்டிக்கிட்டா, இந்த வியாதி குணமாயிரும்னு யோசனை சொன்னாங்க. பெரியவர் ராஜசேகர் 70 வயசுலயும் சஃபாரில மாப்பிள்ளை போல ஆபீஸுக்கு வருவாரு. சாயங்காலம் கிளப்புக்கு போவாரு. ரம்மியும், டென்னிஸும் விளையாடுவாரு. பெண்கள் கிட்ட கூச்சமில்லாம கலகலன்னு பேசுவாரு. ஆனா சின்னவர் சந்திரசேகர் தேன் கூடு கட்டின மாதிரி முகவாயில ஒரு குறுந்தாடி வச்சிருப்பாரு. சிரிக்கவே மறந்து போன உதடுகளோட இருப்பாரு. ஆபீஸ் விட்டா வீடு, வீட்ட விட்டா லைப்ரரி. வேற நண்பர்களோ, கிளப்புக்கு போய் யாரோடையும் பழகுறதோ கிடையாது. வீட்ல ஆள் உயரத்துக்கு கம்பீரமா 2 நாய்கள வச்சிருப்பாரு. அதுதான் அவருடைய ஒரே பொழுதுபோக்கு. மத்தபடி படு சீரியஸ், படு கடுமை, படு தனிமை. பெரியவர் ராஜசேகர் ஒரு நாள் தான் கூட லிஃப்ட்ல வந்த ரவீந்திரன்கிற இளம் கெமிக்கல் இன்ஜினியர் கிட்ட, "என்னப்பா, உன் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் எப்ப கிடைக்கும்? கிடைச்சா உடனே தேதி முடிவு பண்ணி, நல்ல முகூர்த்தமா பார்த்து எல்லாம் செய்திரலாம்" அப்படின்னு சொன்னாரு. உடனே அந்த இன்ஜினியரும் பவ்யமா பதில் சொன்னான். "கெமிக்கல் போர்ஷன் ஆஃப் த ரிப்போர்ட் என்கிட்ட இருக்கு சார். மத்த டிபார்ட்மெண்ட்ஸ்ல இருந்து ரிப்போர்ட் கிடைச்சதும் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் தயாராயிரும்" அப்படின்னு சொன்னான். அத கேட்டு சத்தம் போட்டு சிரிச்ச ராஜசேகர், "அட நீ ஒண்ணுப்பா, நான் கேட்டது கம்பெனியோட ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் இல்லப்பா. உனக்கும் நம்ம ஸ்டெனோ மிஸ் மல்லிகாவுக்கும் காதல்னு கேள்விப்பட்டேனே, அத பத்தி தான் விசாரிச்சேன். எப்ப முகூர்த்தம் வச்சுக்கலாம்?" அப்படின்னு கேட்டாரு. இத கேட்டு ரவீந்திரன் வெட்கப்பட்டு தலைய குனிஞ்சுக்கிட்டான். உடனே சேர்மன், "இங்க பாரு, ஜமாய்ச்சிரலாம். சீக்கிரமா ஒரு முடிவுக்கு வா"
மல்லிகா ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு சொன்னாரு. பெரியவர் ராஜசேகருக்கு தெரிஞ்ச இந்த காதல சின்னவர் சந்திரசேகர் எப்படி எதிர்கொண்டாருங்கிறது அடுத்த நாளே எல்லாருக்கும் தெரிய வந்தது. அன்னைக்கு ஒரு முக்கியமான லெட்டரை டிக்டேட் பண்ணி அவசரமா டைப் பண்ணி டெல்லிக்கு அனுப்ப வேண்டியிருந்தது. எம்டி சந்திரசேகர் ஸ்டெனோ மல்லிகாவுக்காக காலிங் பெல்ல அமுக்குனாரு. பிரயோஜனம் இல்ல. உடனே டெலிபோனை எடுத்தாரு. கீபோர்ட்ல ஆளே இல்ல. கடிகாரத்தை பார்த்தாரு. பகல் 1:15 மணி ஆயிட்டு இருந்தது. அந்த ஆபீஸ்ல 1 மணில இருந்து 2 மணி வரைக்கும் லஞ்ச் இன்டர்வல். அனுப்ப வேண்டிய லெட்டரோ படு அவசரமான விஷயம். உடனே சந்திரசேகர் தானே எழுந்து ஏசி அறைக்கதவை திறந்துகிட்டு வெளியே வந்து பார்த்தாரு. ஸ்டெனோ மல்லிகா அவளுடைய நாற்காலியில இல்ல. அவ எல்லாரும் லஞ்ச் சாப்பிடுற இடத்துல கெமிக்கல் இன்ஜினியர் ரவீந்திரனுடைய டேபிள்ல எதிர உட்கார்ந்து சிரிப்பும் கும்மாளமா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா. காதலர்கள் 2 பேருக்கும் சுத்தி இருந்தவங்கள பத்தின நினைவே இல்ல. அத கவனிச்ச சந்திரசேகர் முகத்துல எள்ளும் கொள்ளும் வெடிக்க, இதென்ன ஆபீஸா சினிமா கொட்டகையா? வர வர இங்க யாருக்கும் விவஸ்தையே இல்ல. 1/2 மணி நேரமா காலிங் பெல் அமுக்கிக்கிட்டு இருக்கேன். கேள்வி முறை இல்லையா? மல்லிகா, நீ உன் டேபிள்லயே உட்கார்ந்து சாப்பிட்டா குடியா முழுகிரும் அப்படின்னு அவள பார்த்து கூப்பாடு போட்டாரு எம்டி. சாரி சார், மன்னிக்கணும் சார் அப்படின்னு வாரி சுருட்டிக்கிட்டு பதறி போய் எழுந்திருச்சா மல்லிகா. கூடவே ரவீந்திரன் எழுந்திருச்சான். ஆனா அவன் எதுவுமே பேசல. அவனுக்கு உள்ளூர ஒரே எரிச்சல். எம்டி மல்லிகாவை பார்த்து ஒரு அவசரமான லெட்டர் டிக்டேட் பண்ணி டைப் ஆகி போகணும் அப்படின்னு கத்துனாரு. மல்லிகா பாதி சாப்பாட்லயே எழுந்து எம்டி ரூமுக்கு ஓடுறதுக்கு பறந்தா. கத்துன எம்டி தன்னுடைய அறைக்குள்ள போயிட்டாரு. அவரோட தலை ஏசி அறைக்குள்ள மறைஞ்சதும் ரவீந்திரன் மல்லிகா கிட்ட சொன்னான். நீ முதல்ல பதறாம சாப்பிட்டு முடி. நீ இப்ப போக கூடாது. அவரு கொஞ்சம் கூட இங்கிதமே இல்லாத மனுஷனா இருக்காரு. லஞ்ச் டயத்துல யாரு எங்க உட்கார்ந்து சாப்பிட்டா இவருக்கு என்ன? காட்டு மிராண்டி மாதிரி வந்து கத்திட்டு போறத பாரு அப்படின்னு சொன்னான். உடனே மல்லிகா, அந்த மனுஷனுடைய சுபாவமே அவ்வளவுதான். நாம தான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும் ரவி. 5 நிமிஷத்துல அவரோட வேலையை முடிச்சு கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னா. உடனே ரவி, மல்லிகா, நான் விளையாட்டுக்கு சொல்லல. சீரியஸாவே சொல்றேன். என் மேல ஆணையா இப்ப நீ போகக்கூடாது. லஞ்ச் டைம் முடியிற வரைக்கும் நீ இங்க இருந்து பேசிக்கிட்டு தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னான். ரவீந்திரனுடைய குரல் கடுமையா இருந்தது. மல்லிகா கெஞ்சி பார்த்தா. அவன் பிடிவாதமா லஞ்ச் டைம் முடியிற வரைக்கும் அவன் எம்டி ரூமுக்கு போகக்கூடாதுன்னு தடுத்தான். மணி அப்போ 1:45. எம்டியோட அட்டெண்டர் வந்து மல்லிகாவை மறுபடியும் எம்டி அவசரமா கூப்பிடுறதா சொன்னான். மல்லிகா கெஞ்சுற பாவனையில ரவீந்திரனுடைய முகத்தை ஏறிட்டு பார்த்தா. அவங்க 2 மணிக்கு வருவாங்கன்னு போய் சொல்லுப்பா. இன்னும் 1/4 மணி நேரம் தானே இருக்கு அப்படின்னு அட்டெண்டர் கிட்ட ரவீந்திரனே அவளுக்காக பதில் சொல்லி அனுப்புனான். அதுக்கு பிறகு யாரும் அவளை கூப்பிட வரல. சரியா 2 மணிக்கு மல்லிகா சுருக்கெழுத்து புத்தகமும் பென்சிலுமா எம்டியோட அறைக்குள்ள நுழைஞ்சா. ஆனா அங்க வேற ஒரு டைப்பிஸ்ட் எம்டியோட டிக்டேஷன சுருக்கெழுத்துல நின்னுக்கிட்டே குறிச்சுக்கிட்டு இருந்தா. மல்லிகாவை உள்ள பார்த்ததும் எம்டி சீறினாரு. இப்போ உன்னை யாரும் இங்க கூப்பிடலையே. போய் சிரிச்சு பேசி அரட்டை அடிக்க யாராவது ஆளு கிடைச்சா பேசிக்கிட்டு இரு. ஆபீஸ் வேலையா முக்கியம் அப்படின்னு கேட்டாரு. அதை கேட்டு மல்லிகா திடுக்கிட்டு போனா. அவளோட நெஞ்சு வேகமா அடிச்சுது. பதற்றத்தோட சீட்டுக்கு திரும்பி வந்ததும் அவ அழுதுருவா போல இருந்தது. சுத்தி இருந்த எல்லாரும் அவளையே பார்த்தாங்க. 10 நிமிஷத்துல எம்டியோட ரூம்ல இருந்து அட்டெண்டர் அவளுடைய சீட்டுக்கு வந்து ஒரு கவரை அவகிட்ட கொடுத்து கையெழுத்து வாங்கிக்கிட்டு போனான். மல்லிகா பிரிச்சு பார்த்தா. அது ஒரு ஷோகாஸ் நோட்டீஸ். பொறுப்பு இல்லாம கூப்பிட்ட வேலையை செய்ய தவறுனதுக்காக அவளை ஏன் வேலையில இருந்து நீக்க கூடாதுன்னு அந்த கடிதத்துல கேட்கப்பட்டிருந்தது. மல்லிகா அந்த கடிதத்தை எடுத்துக்கிட்டு கண்கள்ல கண்ணீரோட ரவீந்திரனுடைய மேஜைக்கு போனா. நடுங்குற கைகளால் அவங்கிட்ட கொடுத்தா. அதை வாங்கி படிச்ச ரவீந்திரன் அவளை பார்த்து சிரிச்சான். இங்க பாரு, இவர் என்ன நம்ம நீக்கிறது? நாமே வேலைய விட்டுட்டா போச்சு அப்படின்னு சொன்னான். சொல்லிக்கிட்டே அவனும் மல்லிகாவும் அந்த ஆபீஸ்ல இருந்து ராஜினாமா செய்ய போறதா கூட்டு கடிதமா ஒரு லெட்டரை டைப் பண்ணான். முதல்ல தன்னுடைய கையெழுத்த போட்டுட்டு மல்லிகா கிட்ட நீட்டினான். அத மல்லிகா படிச்சு பார்த்துட்டு, லெட்டரை சேர்மனுக்கு எழுதியிருக்கீங்களே. பொதுவா ராஜினாமா கடிதத்தை எம்டிக்கோ அல்லது பர்சனல் மேனேஜருக்கோ தானே அனுப்பணும் அப்படின்னு கேட்டா. இங்க பாரு, நான் காரணத்தோட தான் வேணும்னு சேர்மனுக்கு இந்த கடிதத்தை எழுதியிருக்கேன். நீ முதல்ல கையெழுத்த போடு. சேர்மன் வெளியில போறதுக்குள்ள அவரையே பார்த்து இந்த கடிதத்தை நேர்ல குடுத்துறணும்
அப்படின்னு ரவீந்திரன் அவசரப்படுத்தினான். மல்லிகா கையெழுத்த போட்டா. ரவீந்திரன் உடனே தன்னுடைய மேஜையில இருந்த போனை எடுத்து ஆபரேட்டர் கிட்ட சேர்மனுக்கு கனெக்ஷன் கேட்டான். கனெக்ஷனும் கிடைச்சது. போன்ல அவன், சார், குட் மார்னிங். நான் ரவி பேசுறேன். நானும் மல்லிகாவும் உங்கள ஒரு நிமிஷம் நேர்ல பார்க்கணும் அப்படின்னு சொன்னான். உடனே சேர்மன், தாராளமா பார்க்கலாம். உடனே வாங்க. நான் அன்னைக்கு கேட்ட ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் தயாராயிருச்சுன்னு நினைக்கிறேன். எப்ப முகூர்த்தம்? என்னைக்கு கல்யாண சாப்பாடு போட போறீங்க? அப்படின்னு கேட்டாரு அவரு. வந்து சொல்றேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு, மல்லிகாவ கூட்டிட்டு ரவீந்திரன் சேர்மன பார்க்க போனான். அறைக்குள்ள நுழைஞ்சதும் அவன பாசத்தோட தோள்ல தட்டி குடுத்து, எழுந்து நின்னு வரவேற்றார் சேர்மன். வாம்மா, நீயும் வந்து உட்காரு அப்படின்னு மல்லிகாவையும் வரவேற்றாரு. அவங்க 2 பேருமே ஒருத்தர் முகத்த ஒருத்தர் கூச்சத்தோட பார்த்துக்கிட்டாங்க. ஒரு நிமிஷம் இடைவெளிக்கு பிறகு, சார், நீங்க எங்கள மன்னிக்கணும். இத உங்ககிட்ட நேர்ல குடுத்துட்டு போகலான்னு தான் வந்தோம் அப்படின்னு ராஜினாமா கடிதம் இருந்த உரைய ரவி சேர்மன் கிட்ட நீட்டினான். அத வாங்கி பிரிச்சு பார்த்த அவரு, என்ன இது முட்டாள்தனம்? என்ன இதெல்லாம்? அப்படின்னு கேட்டாரு. உடனே ரவி, சார், நாங்களே கௌரவமா விலகிக்கலான்னு பார்க்கிறோம். அதனால தான் நாங்களே ராஜினாமா கடிதத்த எழுதி கொண்டு வந்தோம் அப்படின்னு சொன்னான். உடனே சேர்மன் அவன்கிட்ட, ரவி, என்ன நடந்தது? தயங்காம நடந்தது என்னன்னு என்கிட்ட விளக்கமா சொல்லு அப்படின்னு சொன்னாரு. ரவீந்திரன், மல்லிகா 2 பேருமே தயங்குனாங்க. உடனே சேர்மன் மணிய அமுக்கி அட்டெண்டர கூப்பிட்டு 3 காஃபி கொண்டு வர சொன்னாரு. அட்டெண்டர் போனதும் அவரு மல்லிகாவ பார்த்து, இவன் கிடக்குறாம்மா. இப்படித்தான் கல்லூலி மங்கை மாதிரி பேசாம இருப்பான். நீ சொல்லு. என்ன காரணத்தால 2 பேரும் இங்க இருந்து வேலைய விட போறீங்க? அப்படின்னு சேர்மன் மல்லிகா கிட்ட கேட்டாரு. அவ தயங்கி தயங்கி தனக்கு எம்டி குடுத்த ஷோகாஸ் நோட்டீஸ எடுத்து நீட்டினா. அத அவர் வாங்கி படிச்சாரு. எதனால இப்படி நடந்ததும்மா? அப்படின்னு கேட்டாரு. மல்லிகா நடந்தத சொல்ல ஆரம்பிச்சா. பாதியில உணர்ச்சி வசப்பட்டு குரல் உடைஞ்சு அழுதுருவாளோங்கிற நிலைக்கு அவ வந்ததும், மீதத்த ரவி தொடர்ந்து சொன்னான். சேர்மன் பொறுமையா கேட்டாரு. அதுக்குள்ள காஃபி வந்தது. அவங்க 2 பேரையும் காஃபிய குடிக்க சொல்லிட்டு தானும் குடிச்சாரு அவரு. கொஞ்ச நேரம் மௌனத்துக்கு பிறகு, நீங்க சொல்றது நிஜமா இருந்தா, தப்பு உங்க மேல இல்ல, எம்டி மேல தான். லஞ்ச் இன்டர்வெல்ல நீங்க 2 பேரும் சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தா இவனுக்கு என்ன வந்தது? இட்ஸ் நன் ஆஃப் ஹிஸ் பிசினஸ் அப்படின்னு உறுதியான குரல்ல பதில் சொன்னாரு அவரு. உடனே தான் பக்கத்துல இருந்த போனை எடுத்து எம்டிக்கு போடுப்பா அப்படின்னு ஆபரேட்டர் கிட்ட சொன்னாரு. லைன்ல எம்டி வந்திருக்கணும். அவர்கிட்ட, சந்தர், தமிழ்ல இங்கிதம்னு ஒரு வார்த்தை இருக்கே, அது உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டாரு. எதிர் பக்கத்துல அவர் என்ன சொன்னாரோ தெரியல. உடனே சேர்மன், நீ அத அவசியம் தெரிஞ்சுக்கணும்பா. இங்கிதம் நான் என்னன்னு தெரியலனாலும், எது எது இங்கித குறைவுங்கிறதையாவது நீ அவசியமா தெரிஞ்சுக்கிட்டாகணும். சிரிச்சு பேசுற 2 பேர பார்த்து பொறுக்க முடியாம வயித்தெரிச்சல் படுறதும், வயித்தெரிச்சல் பட்டு தவிக்கிற 2 பேர பார்த்து சிரிக்கிறதும் தான் உலகத்திலேயே தலை சிறந்த இங்கித குறைவான காரியங்கள். இதுல முதல் ரகமான இங்கித குறைவ உன்கிட்ட நான் அடிக்கடி பார்க்கிறேன். இன்னைக்கு கூட மல்லிகா விஷயத்துல நீ அதே தப்ப பண்ணியிருக்க. சேர்மன் இப்படி சொன்னதும் எம்டி என்ன பதில் சொன்னாரோ தெரியல. உடனே அவரு, நோ நோ, நான் ஒத்துக்க முடியாது. உன்னால பிரமாதமான எதிர்காலம் உள்ள ஒரு இளம் என்ஜினியரையும் படு ஸ்மார்ட்டான ஒரு ஸ்டெனோவையும் நான் இழக்க முடியாது. நீ ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நேரா என் ரூமுக்கு வந்து என்ன பாரு. நேரா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சாரு அவரு. பிறகு ரவீந்திரனும் மல்லிகாவும் கொடுத்த கூட்டு ராஜினாமா கடிதத்தையும் ஷோகாஸ் நோட்டீஸையும் அவங்க 2 பேர் முன்னிலையிலுமே கிழிச்சு குப்பை கூடையில போட்டாரு. ரவி, இந்த ராஜினாமாவை நான் ஏத்துக்கல. உன்னையும் மல்லிகாவையும் இழக்கிறதுக்கு இந்த கம்பெனி தயாரா இல்ல. தயவு செய்து இந்த வயசானவனுடைய வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து நீங்க 2 பேரும் யாராவது ஒருத்தரோட சீட்ல சேர்ந்தா போல போய் இருங்க. ப்ளீஸ் அப்படின்னு சொன்னாரு. அவங்க 2 பேருக்கும் அவர் ஏன் அப்படி சொன்னாருன்னு புரியலைன்னாலும், அத மறுக்க தோணல. 2 பேரும் திரும்பி வந்து ரவீந்திரனுடைய சீட்ல எதிரும் புதிருமா உட்கார்ந்திருந்தாங்க. 10 நிமிஷத்துல எம்டி புறப்பட்டு சேர்மனோட அறைக்குள்ள போறத இருந்த இடத்துல இருந்தே ரவீந்திரனும் மல்லிகாவும் பார்த்தாங்க. மணி 4, 4:30, 5ன்னு நேரம் வளர்ந்துகிட்டே போச்சு. ஆபீஸ் நேரம் முடிஞ்சு எல்லாரும் வீட்டுக்கு போயாச்சு. ரவீந்திரனும் மல்லிகாவும் மட்டும் தனியா கொட்ட கொட்ட உட்கார்ந்திருந்தாங்க. சாயங்காலம் 5:15 மணிக்கு சேர்மனோட அறைக்கதவ திறந்துகிட்டு எம்டி வெளியே வந்தாரு. நேரா அம்பு போல ரவீந்திரனும் மல்லிகா உட்கார்ந்திருந்த இடத்துக்கு வந்து, ஐ அம் சாரி. நீங்க 2 பேரும் பெரிய மனசு பண்ணி என்ன மன்னிக்கணும். இங்கேயே கன்டின்யூ பண்ணணும்.
அப்படின்னு சொன்னாரு. பிறகு விடுவிடுன்னு தன்னுடைய அறைக்கு போயிட்டாரு. ரவீந்திரனும் மல்லிகாவும் வீடு திரும்புறதுக்காக லிஃப்ட்ல கீழ இறங்கிக்கிட்டு இருந்தப்போ, நம்ம சேர்மனோட பெரிய அசர்ட் என்ன தெரியுமா? அப்படின்னு மல்லிகா கிட்ட கேட்டா ரவீந்திரன். மல்லிகா ஒண்ணும் புரியாம முழிச்சா. நானே சொல்லட்டுமா? அப்படின்னு கேட்டுட்டு, அவரோட இந்த இங்கிதம் தான் அவர்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய சொத்து அப்படின்னு சொன்னார் ரவீந்திரன். சரி, அசெட் என்னன்னு சொல்லியாச்சு. லயபிலிட்டி என்னன்னு நீங்களே சொல்லிருங்களேன் அப்படின்னு கேட்டா மல்லிகா. அது உனக்கே தெரியுமே. லயபிலிட்டி தான் கொஞ்சம் முன்னால நம்மகிட்ட வந்து சாரி கேட்டுட்டு போச்சே அப்படின்னு சொன்னார் ரவீந்திரன். அத கேட்டு மல்லிகா சத்தமா சிரிச்சுட்டா. கதை முடிவடைந்தது. இந்த கதை 1987ஆம் ஆண்டு அமுத சுரபி இதழ்ல வந்திருக்கு. இன்னைக்கு நீங்க கேட்ட 2 கதைகள்ல எந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த பதிவுல இன்னொரு சுவாரஸ்யமான கதையுடன் சந்திப்போம். நன்றி.